தமிழர்கள் திருநாளாம் பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் வந்து தமிழர்களுடைய மிகப்பெரிய திருநாள். பொங்கல் திருநாள் கொண்டாடுறதுக்காக கிராமங்கள்ல எல்லாம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ரெடி ஆவாங்க. மாடுகளை ரெடி பண்றது, வயல்களை ரெடி பண்றது, வீட்டுல அழகழகான பானைகளை ரெடி பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒரு பொங்கல் வைப்பாங்க, சில பேர் 2 பொங்கல் வைப்பாங்க. அவங்களோட ஊர்ல இருக்க கடவுள்களுக்கு எப்படி வழிபடணுமோ அந்த மாதிரி வழிபடுவாங்க. பொங்கல்னாலே ஒரு சிறப்பான விழா, அதுவும் தமிழர்களுடைய பெரிய சிறப்பான விழா. அந்த பொங்கலை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிந்த வரலாறுகளை பத்தி சொல்லுங்க. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது உழவனுடைய திருநாள். கண்டிப்பா, சரிங்களா? ஆனா இதுல ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, என்னதான் நம்ம தை திருநாள் கொண்டாடினாலும் தை 1ஆம் தேதி கரிநாள். அதாவது எப்போதுமே வந்து பொங்கல் வைக்கிறது 2 பொங்கல் தான் வைக்கணும். எங்க வீட்டு ஐதீகம்ல எப்பவுமே 2 பொங்கல் தான் வைப்பாங்க, எங்க மாமியார் எல்லாமே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பால் பொங்கல் 1, சக்கரை பொங்கல் 1. இந்த பால் பொங்கல் அப்படி சொல்றதுதான் உழவர்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பொங்கல். இறைவனான சூரிய பகவானுக்கு வைக்கக்கூடியது சக்கரை பொங்கல். இது 2த்தை விட இது 2த்தை வைக்கிறாங்களோ வைக்கலையோ அந்த காயின்னு ஒரு கூட்டு வைப்பாங்க. 2வது வந்து இது உழவர் திருநாள் தான். இதை வந்து ஆன்மீகத்தோட இணைக்கணும்னு அவசியம் இல்லை. உழவன் நான் விதைச்சிட்ட வெற்றி பெற்றுட்ட மகிழ்ச்சியா வரும். அப்ப வீட்டுல இறந்துட்டாலும் கூட கற்பூரம் ஏத்தாதீங்க, ஆனா பொங்கலை செய்யுங்க. கண்டிப்பா அந்த வீட்டுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க. தமிழர்கள் திருநாளாம் பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் வந்து தமிழர்களுடைய மிகப்பெரிய திருநாள். பொங்கல் திருநாள் கொண்டாடுறதுக்காக கிராமங்கள்ல எல்லாம் வந்துட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து ரெடி ஆவாங்க. மாடுகளை ரெடி பண்றது, வயல்களை ரெடி பண்றது, வீட்டுல அழகழகான பானைகளை ரெடி பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஒரு பொங்கல் வைப்பாங்க, சில பேர் 2 பொங்கல் வைப்பாங்க. அவங்களோட ஊர்ல இருக்க கடவுள்களுக்கு எப்படி வழிபடணுமோ அந்த மாதிரி வழிபடுவாங்க. பொங்கல்னாலே ஒரு சிறப்பான விழா, அதுவும் தமிழர்களுடைய பெரிய சிறப்பான விழா. அந்த பொங்கலை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிந்த வரலாறுகளை பத்தி சொல்லுங்க. யூ தமிழ் நேயர்களுக்கு தைத்திங்கள் பிறந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். எல்லா வகையான மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் வெற்றிகளும் உங்களுக்கு வந்து அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ தைத்திங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லா மூல நூல்கள்லயும் பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம், குண்டலகேசி எல்லாத்துலயுமே இந்த தைத்திங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் இருக்கு. தமிழனுடைய ஒரு உண்மையான ஒரு பண்டிகை. இந்த 365 பண்டிகையில தமிழனுடைய திருநாள்னா இந்த இது. நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இது உழவனுடைய திருநாள். கண்டிப்பா, சரிங்களா? ஆனா இதுல ஒரு விசேஷம் என்னன்னாக்கா, என்னதான் நம்ம தை திருநாள் கொண்டாடினாலும் தை 1ஆம் தேதி கரிநாள். சரிங்களா? அது அந்த திருஷ்டியும் அதுலயே கழிஞ்சு போகட்டும்னு ஆரம்பிக்கிற நாளே கரிநாளா எடுத்துட்டு வந்தாங்க. சூரியனோட வெப்ப கதிர் அதிகமா இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஐதீகம் இருக்கு. சோ இந்த தை திருநாளை வந்து பாத்தீங்கன்னாக்கா விஷ்ணு புராணத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாரதர் வந்து கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக செல்லும் போது வழியில வந்து கிருஷ்ணருடைய மகன் வந்து அவர் அலட்சியப்படுத்திட்டதாகவும் அதை வந்து நாரதர் வெளிக்காட்டாம போயிட்டு கிருஷ்ணரை பார்த்து பேசிட்டு இருக்கும்போது எந்நேரம் நாராயணான்னு என்னையே கூப்பிட்டு இருக்க, நீ உன் முகத்துல வாட்டம் இருக்கே அப்படின்னா, இல்ல நான் வரும்போது ஒரு பாலகன் வந்து அலட்சியப்படுத்திட்டாரு. அப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் தான் எனக்கு மேல, அதுக்கு அடுத்துதான் நானே. அப்போ என்னோட பக்தரை ஒருத்தர் அலட்சியப்படுத்திட்டாங்கன்னா இந்த க்ஷணமே அவங்களுக்கு தொழுநோய் வரட்டும். உடனே நாரதர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. இல்ல நீங்க செஞ்சதே உங்க பையன்தான், யாரா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா இதை அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ என்ன ஆகுது, அந்த பையனுக்கு வந்து தொழுநோய் வந்தானே கிருஷ்ணரிடம் போய் மன்றாடும் போது இதுக்கு தீர்வு நீ நாரதர்கிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து கேட்கும்போது நாரதர் சொல்றாரு, அதாவது இப்ப சூரியனார் கோயில் சொல்லக்கூடிய கோனார்ல இருக்கக்கூடிய கோவில்ல ஆதி காலத்துல அந்த இடத்துல வந்து ரிஷியுடைய பத்தினிகள் எல்லாம் சேர்ந்து பொங்கல் வச்சு சூரிய பொங்கல் சொல்லி கொண்டாடிட்டு இருந்தாங்க. அப்போ நாரதர் சொல்றாரு, இந்த ரிஷியுடைய பத்தினிகள் கொண்டாடக்கூடிய இடத்துக்கு போங்க, அங்க பொங்கல் வைப்பாங்க. வச்சு முடிச்சோன்னா அந்த அனல் இருக்கு பாத்தீங்களா, அந்த சாம்பல் எடுத்து உடம்புல தடவிக்கோ, எல்லா நோயும் சரியாயிடும். ஸோ இவங்களும் போறாங்க. அங்க விஷ்ணு பத்தினிகள் வந்து பொங்கல் வச்சு சூரிய பகவானை கும்பிடுறாங்க. அந்த சாம்பல் எடுத்து தடவுன நேரத்துல தொழுநோய் சாப விமோச்சனம் இது வந்துடுது. இது விஷ்ணு புராணத்துல இருக்கு. அதே போல
இந்த உழவர் திருநாள் அப்படின்னு எடுக்கும்போது பாத்தீங்கன்னா வணங்கக்கூடிய தெய்வம் வந்து கண் கண்ட நம்மளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சூரிய பகவான். இந்த சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக பொங்கல் வைக்க போறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்ப சொன்னீங்க 2 பொங்கல். ஆமா, நிறைய பேர் பார்த்திருக்கோம். நிறைய ஊர்கள்ல பார்த்தா வந்து சில ஊர்கள்ல ஒரே ஒரு பொங்கல் வீட்டு வாசல்ல வைப்பாங்க. சில இடங்கள்ல பார்த்தா வந்து 2 அடுப்பு வச்சு 2 பொங்கல் வைப்பாங்க. ஒரு பொங்கல் பார்த்தா வெள்ளை கலர்ல இருக்கும், ஒரு பொங்கல் பார்த்தா நல்லா வெள்ளம் போட்டு சக்கரை பொங்கல் வைத்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதோட பார்த்தா வந்து மண்ணில இருந்து விளையக்கூடிய வந்து பழங்கிழங்கு, தேங்காயில இயற்கையா வரக்கூடிய தேங்காய், வெத்தலைப்பாக்கு, சக்கரவள்ளி கிழங்கு, காய்கறிகள், விவசாயிகள் விளைக்கக்கூடிய எல்லா வகை மண்ணில இருந்து விளையக்கூடிய எல்லாத்தையும் வச்சு சூரிய பகவானுக்கு படைத்து சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி ஏன் எதற்காக அவங்க வந்து 2 பொங்கல் வைக்கிறாங்க? ஒண்ணு வந்து சூரிய பொங்கல்னு சொல்றாங்க, ஒண்ணு வந்து விவசாயிகளுக்கான பொங்கல் சொல்றாங்க. அதை கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். அதாவது எப்போதுமே வந்து பொங்கல் வைக்கிறது 2 பொங்கல் தான் வைக்கணும். எங்க வீட்டு ஐதீகம்ல எப்பவுமே 2 பொங்கல் தான் வைப்பாங்க எங்க மாமியார் எல்லாமே. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பால் பொங்கல் ஒண்ணு, சக்கரை பொங்கல் ஒண்ணு. இந்த பால் பொங்கல் அப்படி சொல்றதுதான் உழவர்களுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பொங்கல். இறைவனான சூரிய பகவானுக்கு வைக்கக்கூடியது சக்கரை பொங்கல். இது 2த்தை விட இது 2த்தை வைக்கிறாங்களோ வைக்கலையோ அந்த காயின்னு ஒரு கூட்டு வைப்பாங்க. அதாவது அந்த உழவன் வந்து என்னென்னலாம் விதைச்சு வந்துச்சோ அந்த எல்லா காய்களையும் வாங்கி போடுவாங்க சொதி மாதிரி. ஆமா, அதாவது ஆருத்ரா கும்பிட்டதுக்கு அப்புறமாவும் வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சதுக்கு அப்புறம் 21 காய் போடுவாங்க. இதுல வந்து கணக்கெல்லாம் கிடையாது. எல்லா கண்ணுல பார்க்கக்கூடிய ஸ்வீட் பொட்டேட்டோ, சக்கரவள்ளி கிழங்கு, ஆல்வள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு, பட்டாணி, இந்த தை மாசம் மார்கழியில வரக்கூடிய கேரட், பீன்ஸ், கால் எல்லா காயும் போட்டு ஒரு கறி வைப்பாங்க. அப்ப அந்த சூரிய பகவானுக்கு போயிட்டு அந்த அடுப்பு பத்த வச்சு வழிபாடு பண்ணி, இப்ப எல்லாம் கேஸ்ல தான் செய்யறாங்க. ஆனா ஆதியில வந்து பாத்தீங்கன்னாக்கா அது விறகடுப்புல வச்சு அந்த விறகு எரியுது பாருங்க, அதை ஜலிச்சு வச்சுப்பாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா அதை எடுத்து உடம்புல தடவிட்டு குளிப்பாங்க. அது அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அதிகம் நிறைஞ்சது, விட்டமின்ஸ் அதிகம் நிறைஞ்சது. கிண்டலா கூட இருக்கலாம் நிறைய பேருக்கு. ஆனா கண்மூடித்தனமாக நிறைய நோய்களுக்கு மருந்து அந்த அடுப்பு கறி அதை வந்து ஜலிச்சு வச்சுப்பாங்க டபால. எப்ப முடியுதோ பல் தேய்க்கிறதுக்கோ இல்ல உணவுக்கோ இல்ல குளிக்கிறதுக்கோ போட்டுப்பாங்க. அப்ப அந்த 2 பால் பொங்கல், அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சூரியன் எழுந்து வரக்கூடிய நேரத்துல அந்த பொங்கலை செஞ்சு எடுத்துட்டு போய் வச்சு கும்பிடுறது ரொம்ப விசேஷமானது. எல்லாம் 10 மணி 12 மணி எல்லாம் கிடையவே கிடையாது. பிரம்ம முகூர்த்தம் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல அடுப்பு பத்த வச்சு பால் 6 மணிக்குள்ள ஆமா வச்சுட்டு கும்பிடுறது. அதுவும் வந்து அந்த பொங்கல் வைக்கும் போது அந்த சாதம் கொதிக்கும் போது பொங்கி வரும் பால் ஊத்துனாங்க. கொலவை போடுவாங்க. அது எதுக்கு போடுறாங்க? கொலவை வந்து அவங்களுடைய உடல் ரீதியாக கொடுக்கக்கூடிய மரியாதை. அந்த கொலவை வந்து பாருங்க வயசுக்கு வந்துட்டா போடுவாங்க, கல்யாணத்துல 2 பேரும் ஒன்னா உட்காரும் போது போடுவாங்க, சாமிக்கு கூழ் ஊத்தும் போது போடுவாங்க. அதுக்கு நிகரானது அந்த நாக்கு சொல்லட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த பால் பொங்கும் போது கிழக்கு மேற்கு பொங்குச்சுன்னா நல்ல சிறப்பான எதிர்காலமும், வடக்கு பொங்கும் போது வளர்ச்சியும், தெற்கு பக்கம் பொங்கும்போது பரிகாரங்கள் இன்னும் செய்யணும் அப்படிங்கிறதுதான். அப்ப வந்து வைக்கும் போதே நம்ம குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் எல்லாத்தையும் வழிபாடு பண்ணிட்டு அது வைக்கணும். அதுவும் 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்துலதான். சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி பொங்கலை செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு போய் இருக்கக்கூடிய வசதியை பொறுத்து தோட்டம் இருக்கிறவங்க தோட்டத்துல வைக்கலாம், மொட்டை மாடியில போய் வச்சுட்டு அந்த பானை வைக்கிறதுக்கு கீழே கோலம் இட்டு வாழை இலை இட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு கரும்பு அந்த காய்கறி வச்சு குடும்பத்தோட பொங்கல் சொல்லி மகிழ்ச்சியா, அதாவது சில இடத்துல குரல் கொடுக்க யோசிப்பாங்க, ஆனா அந்த பொங்கல் அன்னைக்கு எல்லா ஒரு சவுண்டு, அந்த கற்பூரம் ஈட்டும் போது பொங்கலோ சொல்லுவாங்க, எல்லா பசங்கள்ல இருந்து சிரிப்பாயிடும், மகிழ்ச்சியா இருக்கும். அதோட ஆடைகளுமே பார்த்தா ட்ரெடிஷனல். ஆமா, மத்த தீபாவளி மாடர்ன் லஹானா போட்டுப்பாங்க, ஜீன்ஸ் போட்டு, இது பட்டு பாவாடை சட்டை, வேஷ்டி சட்டை, பட்டு புடவை, இதுதான் போடுவாங்க. ஆண்களே வேஷ்டி கட்டிட்டு தான் இருப்பாங்க. அதுதான் நம்மளுடைய உழவருடைய திருநாள். அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த பொங்கலை குடும்பத்தோட வந்துட்டு நம்மளோட தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, ஆனா அந்த பொங்கல் பொங்குற நேரம் மிக முக்கியமானது. அதுவும் ஜோதிட ரீதியா சொல்லணும்னா அது பொங்குற நேரம் ரொம்ப முக்கியமானது. வைக்கக்கூடிய விளக்கேத்து வைக்கக்கூடிய நேரம் மிக முக்கியமானது. அது செய்யும் போது பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் பொங்கினது வடக்கு கிழக்கு கூட விடுங்க, பொங்கிருச்சா ஒரு வீட்டுல, அந்த வீட்டுல நல்லது நடக்க ஆரம்பிக்கும். நல்ல நிகழ்வு. நிறைய பேரோட டவுட் இருக்கும், எங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாரு,
வீட்டுல மாமனார் மாமியார் இறந்துட்டாங்க, நாங்க பொங்கல் செய்யலாமா? ரெண்டாவது வந்து இது உழவர் திருநாள் தான். இதை வந்து ஆன்மீகத்தோட இணைக்கணும்னு அவசியம் இல்லை. உழவன் நான் விதைச்சிட்ட வெற்றி பெற்றுட்ட மகிழ்ச்சியா கூட. அப்ப வீட்டுல இறந்துட்டாலும் கூட கற்பூரம் ஏத்தாதீங்க, ஆனா பொங்கலை செய்யுங்க. கண்டிப்பா அந்த வீட்டுக்கு மகிழ்ச்சியை கொடுங்க. அது தாராளமா இந்த விஷயங்கள் எதையுமே யோசிக்காம எல்லாரோட வீட்லயுமே பொங்கல் பொங்கி மகிழ்ச்சியோட வாழ வாழ்த்துக்கள். பொங்கலுக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கு, பொங்கல் இப்படிதான் வைக்கணும், இத்தனை டைம்குள்ள வைக்கணும், இவ்வளோ விஷயம் இருக்குங்கிறத எங்களுக்கு தெளிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. தேங்க்யூ.